இந்து குழுக்கள், சட்டவியல் நிபுணர்கள், வக்ஃப் வாரியத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் சந்தித்து அந்த 3 மாநிலங்களில் தரப்பட்ட சாட்சியங்களை எழுத்துப்பூர்வமாக தருவதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் அவர்கள் 15 நாட்கள் கால அவகாசம் அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த கால அவகாசம் முடிவதற்கு முன்பாகவே எங்களுக்கு அந்த சாட்சியங்களை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக தராமலேயே நாடாளுமன்ற குழுவை கூட்டி ஒவ்வொரு பிரிவாக விவாதிக்காமல் எங்களை அல்லாமலேயே வேகமாக ஒருதலைபட்சமாக இந்த மசோதாவிற்கு வாக்கெடுப்பை விட்டு அவர்கள் வேண்டிய எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை இன்றைக்கு குழு அறிக்கையோடு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே சட்டப்பூர்வமாக நாடாளுமன்ற விதிமுறைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு எங்களுடைய எதிர்கருத்துரையை டிசன்ட் நோட் தருவதற்கு உரிமை இருக்கிறது. அதன்படி நாங்களும் தந்தோம். அப்படி நாங்கள் தந்த எதிர்மறை கருத்துக்களில் டிசன்ட் நோட் எக்ஸ்பென்ட் செய்வதற்கு அதில் சில பகுதிகளை நீக்குவதற்கு தலைவருக்கு உரிமை இல்லை, காரணமில்லாமல் உரிமை இல்லை. ஒருவேளை அப்படி சரியான காரணங்கள் இருந்து நாங்கள் கொடுத்த எதிர்ப்புரையை சில பத்திகளை சில வரிகளை நீக்க வேண்டுமேயானால் எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இந்த பகுதிகளை நான் எடுக்கிறேன், இது சட்டப்பூர்வமாக சரியா இல்லை, நீங்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எழுதியிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு அறிக்கை தர வேண்டும், நோட்டீஸ் தர வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த சட்ட நடைமுறையும் கடைபிடிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் மெத்த படித்து தீர ஆராய்ந்து இந்தந்த சட்ட பிரிவுகளுக்கு எங்களுடைய டிசன்ட் நோட் என்று சொல்லக்கூடிய எதிர் சட்ட உரையை தருகிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக தந்ததில் எங்களை கேட்காமலேயே பல பகுதிகளை நீக்கியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு நேற்றுதான் தெரிய வந்தது. உடனடியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் ஸ்பீக்கர் அவர்களை சந்தித்து உரிய காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை நீக்கியிருக்கிறார், இது சட்டப்படி தவறு என்று சொன்ன நேரத்தில் மாண்புமிகு சபாநாயகர் உண்மையை உணர்ந்து துறை செயலாளரையும் நாடாளுமன்ற செயலாளரையும் அழைத்து ராஜா உள்ளிட்ட மற்ற உறுப்பினர்கள் குழுவாக வந்திருக்கிறார்களே, இவர்கள் கொடுக்கிற கோரிக்கை சரியாக இருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் என்னென்ன பகுதிகள் எல்லாம் நீக்கியிருக்கிறார் என்று சொன்னோம். தவறுதான் என்று நாடாளுமன்ற குழுவினுடைய செயலாளரும் நாடாளுமன்றத்தினுடைய செக்ரட்டரி ஜெனரல் சொல்லக்கூடிய அவரும் ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டதற்கு பிறகும் அரசின் சார்பில் அதற்கான ஒப்புதல் தரப்படவில்லை என்று நாங்கள் அறிய வந்தோம். எங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தரவாதம், சபாநாயகரால் அளிக்கப்பட்ட உத்தரவாதம் கூட ஒன்றிய அரசால் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய வெல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்பகுதியிலே சென்று குரல் எழுப்பி நாங்கள் இன்றைக்கு முழக்கமிட்டோம். இந்த சட்ட மசோதா முற்றிலுமாக தவறு, அந்த நடைமுறைகள் எல்லாம் தவறு என்று நாங்கள் சத்தமிட்டோம். அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வந்த ஒரே ஒரு குரல் பாரத் மாதா கி ஜெய். நாங்கள் சிறுபான்மை மக்களை, தலித் மக்களை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள், அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை ஏன் மறுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு, கோஷத்திற்கு அவர்களுடைய பதில் பாரத் மாதா கி ஜி. அப்படி என்றால் இந்த பாரதம், இந்த இந்தியா அவர்களுக்கு மட்டும்தானா, சிறுபான்மை மக்களுக்கு இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பருத்தப்பட்ட இல்லையா என்கின்ற வினாவை இன்றைக்கு அவர்களே எழுப்புவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதைவிட மிக கொடுமை, நாடாளுமன்ற குழுவுக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையில் நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று உள்துறை அமைச்சர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார். அப்படி என்றால் சேர்க்காமல் விட்டதுக்கு காரணம் இவர்கள்தான் என்பதை, பூனை குட்டை வெளியே வந்து விட்டது, எங்க அப்பன் குதிரைக்குள்ள சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சு, உள்துறை அமைச்சர் எந்திரிச்சு எங்களுக்கு ஆட்சேபனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் இதுவரை ஆட்சேபனை செய்தது யார், நீங்கள் தானே என்கின்ற விழா என்கிறது. இப்போதும் அதை சேர்க்கிறார்களா, எவ்வளவுதான் சேர்க்கப் போகிறார்கள் என்று உத்தரவாதம் தரப்படவில்லை. மாண்புமிகு சபாநாயகர் பிற்சேர்க்கையிலே சேர்க்கிறேன் என்கிறார். இந்திய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, அரசியல் சட்டத்தில் நம்பிக்கை உள்ள எல்லோருக்கும் நாங்கள் வேண்டுவது ஒரு அறிக்கையை தருகிறார்கள். அந்த அறிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்பு தருகிறோம், அதையும் இணைக்கிறார்கள். அதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து விடுகிறார்கள். நாங்கள் கோஷம் போட்டதற்கு பிறகு, நாங்கள் கேள்வி கேட்டதற்கு பிறகு அதை தன்னிச்சையாக வேறு ஒரு இணைப்பிலே இணைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். படிக்கிறவர்களுக்கு எப்படி புரியும்? இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அறிக்கையினுடைய வெராசிட்டி என்று சொல்லுகின்ற நம்பகத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை எவ்வாறு புரியும்? இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்தான செயல் இன்றைக்கு மக்களவையிலே நிறைவேறியிருக்கிறது. அதை எதிர்த்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எல்லா எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எனவே நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு அதற்கு மேலும் தொடர இயலாமல் முழு நாடாளுமன்றமும் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.